ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்துக்காய் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் இருளில் இருந்து பேரொளியாம் உம்மை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்தருள்வீராக. ஹalleluya. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இந்திய திருநாட்டை கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக செபிக்கிறோம். ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிற தலைவர்கள், ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் என் தேவன் நீங்கள் நடத்திட வேண்டுமாய் செபிக்கிறோம். அமேன் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காய் செபிக்கிறோம். அந்த ஊழியத்தை உண்மை முத்தமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்தருள்வீராக. அவர்களுடைய பாதுகாப்பு, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தருள்வீராக. ஆண்டவரே, தேவையில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தை விசேஷமாய் அறிவிக்கப்படட்டும். ஆண்டவரே, தேவையில் இருக்கிற ஜனங்களுடைய தேவைகளை சந்திங்க சுகவீனம் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலனை வாய்க்க பண்ணுவீராக. சோதரம். ஹalleluya. கர்த்தர் இப்படியாய் பெரிய அற்புதத்தை அதிசயத்த சோதரம் ஜனங்களுக்கு செய்கிறது வேண்டுமாய் செலுத்துகிறோம். வாங்கி தேவனை ஒடுங்கின அடியாளுடைய எக்ஸாமுக்காய் கூட செலுத்துகிறேன். கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா நீங்கள் மட்டுமாய் நல்ல முறையில் அதற்கு ப்ரிப்பேர் பண்ண கர்த்தர் செய்கிறேன். அந்த குதிரை நாளுக்கு ஆயத்தமாக்கிட ஜெயமோ ஆள் வரும். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு என்னுடைய எக்ஸாம் என்னுடைய பார்க்க நல்ல முறையில் நான் படித்திருக்கிறேன். எங்கேயும் அதை நல்ல முறையில் பிரசன்ட் பண்ண உதவி செய்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அம்மா, நான் எக்ஸாம் போயிட்டு வரேன். நல்லா எழுதிட்டு வாமா. ஆல் தி பெஸ்ட். எப்ப பாரு ஜபம் ஜபம் ஜபனே சொல்லிட்டு இருக்காங்க. டிவியை பார்த்தா ஜபம் பார்க்கணும், போன் எடுத்தா ஜபம் அட்டன் பண்ணணும், எதை பண்ணி வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கணும் ஜபம் பண்ணணும், நல்லா இருக்கணும் ஜபம் பண்ணணும். எப்ப பாரு ஜபம் தான் சொல்றாங்க. உலகம் எங்க நோக்கி ஓடிட்டு இருக்கு. எதை எடுத்தாலும் டைம் பாஸ் பண்ணதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குங்க. எப்படி ஜனங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு எப்ப பாரு ஜபம் பண்ணணும், ஜபத்துல இருக்கணும், ஜபத்தை அட்டன் பண்ணணும், இதே தான் பண்ணணும் போல. வந்துட்டியாடா? எப்படி எக்ஸாம் எழுதுன? எல்லாம் அட்டன் பண்ணுமா, ஆனால் ஒன்றுமே எனக்கு நான் படித்தது வந்த மாதிரியே இல்லை. ஏதோ எழுதுனேன், திருப்தியே இல்லைம்மா. ஆனாலும் நான் படித்தது வச்சுட்டு ஏதோ எழுதிட்டேன், எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன். ஆண்டவர்லாம் கிருபை செய்யணும். ரொம்ப பயமாக இருக்குமா. கவலைப்படக்கூடாது, நம்ம ஜெபம் பண்ணுவோம், சரியா? ஆமாம்மா, கவலைப்படக்கூடாதுதான். இந்த சோர்வு கவலை எல்லாத்தையும் கொடுக்குற இந்த பிசாசு நம்ம சோர்வோட பிடிக்க விடாமல் பண்ணிடுவோம்ல. மனசை வந்து போகாமல் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய அற்புதம் செய்யணும். ஆண்டவருடைய அற்புதத்தை இந்த காரியத்தில் பார்க்க போகிறோம். இதோட 3 முறை எக்ஸாம் எழுதிட்டேன். பேங்க் எக்ஸாம் இது 4வது முறை எழுதியிருக்கேன். இன்னைக்கு எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, என்ன ஆகுதுன்னு. பாஸ் ஆகிடணும், எப்படியாவது பாஸ் ஆகி பேங்க்குள்ளே நான் போய் உட்காரணும். ஐயோ, இந்த வாட்டியும் ஊற்றிக்கிச்சு, இந்த வாட்டியும் ஃபெயில் ஆகிட்டேன். என் கனவு ஒன்று என்றைக்குமே நினைவாகவே மாறாது போல. என் வாழ்க்கையில் சக்ஸஸ் என்ற பேரே இல்லை போல. எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காது. அவ்வளோதான், என் வாழ்க்கையே போச்சு. கர்த்தாவே, உங்கள் அற்புதத்தின் கரம் என்னுடைய ரிசல்ட்டில் வெளிப்பட போகிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இந்த மாதம் நான் என்னெல்லாம் கனவு கண்டு வச்சுருந்தேன். இன்க்ரிமெண்ட் வரும், ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லாம் நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் எதுவுமே கிடைக்கல. என்னதான் பண்ணுறதோ, எதை செய்ய எல்லாமே தோல்வியாக தான் முடியுது. நான் நினச்ச காரியம் ஒன்றுமே எனக்கு சக்ஸஸாகவே நடக்க மாட்டேங்குது. என் வாழ்க்கையை நினச்சா எனக்கே நிம்மதியே இல்லாமல் என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ, அம்மா ரிசல்ட் வந்துருச்சு. அம்மா ரிசல்ட் வந்துருச்சு. எக்ஸப்ட் என் கிளாஸ்லேயே நான் மட்டும்தான் அவுட்ஸ்டாண்டிங்கில் பாஸ் ஆகிருக்கேன். தேங்க்யூ ஜி சார். அப்படியா? அவுட்ஸ்டாண்டிங்லையா? இதுதான் ஏசப்பாவோட செயல். வசனம் சொல்லுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதை நம்ம எப்பயுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரியா? ஆமாம்மா, நீங்கள் சொல்லுது ரொம்ப சரி. ஜெபிக்கிறவனுக்கு எப்பவுமே ஜெயம்தான். தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் ஜெயம் மட்டும் நாம இறுதியில் கிடைக்கும். ஜெபமே ஜெயம்.